வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் திகதி அதிகாலை இப்போது சரியாக இங்கே அதிகாலை 3 மணி 45 நிமிடங்கள் அதிகாலை ஒஸ்லோவினுடைய ஒரு பிரபல்யமான ஹோட்டல் ஒன்றில் இன்றைய தினம் எனக்கு தங்குவதற்காக ஹோட்டல் புக் பண்ணப்பட்டிருக்கிறது. எந்த ஹோட்டலில் நிற்கிறேன், இந்த ஹோட்டலுக்குரிய வரலாற்று முக்கியத்துவம் என்னென்ன என்பது தொடர்பாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ விடிய காலமே 3:15, சரியாக அதிகாலை 3:15. இந்த ஹோட்டலுக்கு ஒரு பெரிய வரலாற்று சிறப்புகள் இருக்கிறது. நான் இப்போ தான் இறங்கி நான் நோவையில் இறங்கி ஹோட்டல் லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த ஹோட்டல் தொடர்பாக ஒரு சின்ன விளக்கம் ஒன்றை தருகிறேன். பயங்கர குளிர், பயங்கர பனி. ஆனால் எனக்கு இந்த வீட்டு இந்த ஹோட்டலுடைய வரலாற்றை இரவில் இந்த டைமில் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடணும்னு ஆசைப்படுறேன். ஏனென்றால் நீங்கள் அதை பார்க்க வேண்டும், கட்டாயம் பார்க்க வேண்டும். அது முக்கியமான விடயம். ரெண்டாவது, இது இந்த ஒஸ்லோவினுடைய ஆகலம் உயரத்தில் இருக்கின்ற ஒரு ஹோட்டல் உண்டு. பின்னுக்கு தெரிகிறது அந்த ஹோட்டல், உங்களுக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்க்கும்போது ஒட்டுமொத்த ஒஸ்லோவினுடைய நகரமும் தெரியும். ஆனால் இப்போது பனிமூட்டம். அதிகாலையிலே உங்களுக்கு அந்த வீடியோவை எடுத்து போடுகிறேன். அதுக்கு முன்னம் இதனுடைய வரலாற்றை இதுதான் அந்த ஹோட்டல். இரவு நேரத்தில் என்ன மாதிரி இருக்கும் என்று தனியே மரங்களால் செய்யப்பட்ட ஹோட்டல். அதிகாலையில் நான் உங்களுக்கு அந்த விடயங்களை எடுத்து போடுகிறேன். இந்த ஹோட்டலில் முதலாக யார் தங்கின என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? எங்களுடைய தேசிய தலைவருடைய அரசியல் தத்துவாசிரியர், எங்களுடைய இனத்தினுடைய அரசியல் தத்துவாசிரியர் ஆண்டன் பாலசிங்கம். அதே நேரத்தில் எங்களுடைய தமிழ்ச்செல்வன் அண்ணா. அதை தவிர அவரோட சேர்ந்து நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் 100க்கு மேற்பட்ட பிரதிநிதிகள் முதலாக சர்வதேச, இப்போது அந்த பக்கம் தெரியவில்லை, நான் வரும்போது நல்ல கிளியராக இருந்தது ஆனால் தெரியல, முதலாக சர்வதேச அதாவது எங்களுடைய சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கான சர்வதேச பொருளாதார மற்றும் அரசியல் வலுச்சேர்க்கும் நடவடிக்கை இங்கே ஒஸ்லோவிலே நடந்தது. இந்த ஒஸ்லோவிலே நடந்த போது நான் நினைக்கிறேன் 2002ஆம் ஆண்டு நினைக்கிறேன். ஒரு நிமிடம் பொறுங்கள். 2002ஆம் ஆண்டு இலங்கையில் அமைதி செயல்முறைக்கு ஆதரவளிக்கும் முதல் சர்வதேச நன்கொடையாளர் மாநாடு ஒஸ்லோ ஸ்காண்டிக் ஹோல்மன்கோலன் பார்க்கில் நடைபெற்றது. இந்த ஸ்காண்டிக் ஹோல்மன்கோலன் பார்க் இங்கே தான் முதலாவது மாநாடு நடைபெற்றது. இங்கே தான் 2002ஆம் ஆண்டு தீவில் நீடித்த அமைதியை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகளுக்கு அரசியல் மற்றும் பொருளாதார ஆதரவை திரட்டுவதே இந்த மாநாட்டின் நோக்கம். நோர்வே வெளிவிவகார அமைச்சர் ஜோன் பீட்டர்சன் மாநாட்டை தொடங்கி வைத்தார். அமெரிக்காவின் துணை வெளியுறவு செயலாளர் ரிச்சர்ட் ஆமிடேஜ் மற்றும் இங்கிலாந்தின் சர்வதேச மேம்பாட்டுக்கான வெளியுறவு செயலாளர் கிலோ ஷார்ட் உட்பட 19 நாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பிரதிகள் இங்கே கலந்து கொண்டார்கள் இந்த இடத்துல. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் அரசாங்க தலைமை பேச்சுவார்த்தையாளர் பேராசிரியர் GL பீரிஸ் ஆகியோரால் இந்த இது நடத்தப்பட்டது. அதே நேரத்தில் விடுதலை புலிகளின் பிரதிநிதிகள் குழுவிற்கு அதன் தலைமை பேச்சுவார்த்தையாளர் திரு ஆண்டன் பாலசிங்கம், SPD தமிழ்ச்செல்வன் தலைமை தாங்கி இந்த விடயம் டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி 2002ஆம் ஆண்டு நடைபெற்றது. இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக அந்த சந்திப்பு நடந்தது 2002ஆம் ஆண்டு. அந்த சந்திப்பு 2002ஆம் ஆண்டு. அதற்கு பிறகு இலங்கை வரலாற்றில் எங்களுடைய தேசிய தலைவருடைய அரசியல் படை இங்கே கால் பதித்து ஒஸ்லோவிலே முதலாக தங்களுடைய பேச்சுவார்த்தை இங்கே தான் ஆரம்பிக்கப்பட்டது. ரணில் விக்ரமசிங்கே மற்றும் GL பீரிஸோடு சேர்ந்து. அதன் பிறகு எந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும்
இந்த ஸ்காண்டிக் ஹோல்மன் கோலன் பார்க் என்று சொல்வார்கள். இது வந்து ஒஸ்லோவிலேயே இருக்கின்ற உயரமான ஹோட்டல்களில் உண்டு. இங்கே இருந்து பார்த்தால் அப்படியே பின்பக்கம் தெரியும், அப்படி முழுக்க தெரிகிறது. ஆனால் முழுக்க இப்போ உங்களுக்கு இது காட்டையில் அதனால் இரவு பனி. இங்கே தான் 2002ஆம் ஆண்டு முதலாக டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் எங்களுடைய தேசிய தலைவருடைய படை வந்தது. அதற்கு பிறகு எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இங்கே வரவும் இல்லை. இந்த ஸ்காண்டிக் ஹோல்மன் கோலன் பார்க்கு வந்து எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் அதற்கு பிறகு இங்கே வரவே இல்லை. இங்கே வந்து எந்த விதமான ஒரு இங்கே வந்து ஒரு நாள் கூட தங்கி கூட போகவில்லை. அதன் பிறகு 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு முதலாக ராமநாதன் அர்ச்சுனா என்கின்ற உங்களுடைய தம்பி பாராளுமன்ற உறுப்பினர் இந்த பாக்குக்கு வந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். அது பிறகு எந்த ஒரு அது சுத்துமாத்தாக இருக்கலாம், சைக்கிளாக இருக்கலாம், யாருமே இங்கே வரையில. ஸோ அதன் பிறகு முதலாக இந்த ஹோட்டலுக்கு நான் வந்திருக்கிறேன். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 23 வருடங்களுக்கு பிறகு. இதுதான் அந்த ஸ்காண்டிக் ஹோல்மன் கோலன் பார்க். இங்கேதான் முதலாக தமிழ்ச்செல்வன் அண்ணா, மற்றது எங்களுடைய தேசத்தின் குரல் அரசியல் தத்துவாசிரியர் அண்டன் பாலசிங்கம், அதை விட அவர்களுடைய அணி எல்லாமே முதலாக வந்து தங்கியது வந்து இந்த ஸ்காண்டிக் ஹோல்மன் கோலன் பார்க்கில் தான். முதலாக எங்களுடைய அந்த மாநாடு நடைபெற்றது. இதிலே மறுபடியும் வந்து நிற்கின்ற போது ஒரு வித்தியாசமான அனுபவம். வாழ்க்கையில ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு கிடைக்க முடியாத ஒரு அனுபவம். காசு செலவழிச்சு அங்கே வந்து புக் பண்ணலாம், ஆனால் எங்களுடைய தமிழ் உறவுகள் உங்களை கூப்பிட்டு எப்படி வைத்திருக்க போவதில்லை வாழ்க்கையில எந்த பாராளுமன்ற உறுப்பினரையும். ஸோ இந்த உண்மையாகவே ஒரு பெயர் சொல்ல முடியாத பெயர் சொல்ல விரும்பாத ஒருவருடைய உண்மையான தமிழ் மக்கள் மீதான கரிசனை காரணமாக அதே ஹோட்டலுக்கு வந்து நினைக்கிறேன் பெருமளவான பணம் செலுத்தப்பட்டு இங்கே நான் வர வேணும் என்பதற்காக இங்கே வந்து எனக்கு புக் பண்ணி தந்திருக்கிறார். அந்த வகையில் உண்மையாகவே மனமார்ந்த நன்றிகள். நான் இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும் பனிமழை விழுந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் இந்த வீடியோவில் பார்க்க தெரியும். இதுலேருந்து தான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் பார்க்க வேண்டியதுக்காக. இன்றைய தினம் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இன்றைக்கு காலமை விடிய 3:30 ஆகிறது. இன்றையிலிருந்து நான் இன்றைக்கும் நாளைக்கும் ஒஸ்லோவில் நிற்பேன். நீங்கள் பார்க்க விரும்பியவர்கள் இன்றைக்கு பின்னேரம் 4 மணிக்கு பிறகு நிப்ஸுக்கு இன்டர்நேஷனல் ப்ரெஸ் சென்டர் நினைக்கிறேன், நிப்ஸ் என்று சொல்லுவார்கள், NIPS, அதுக்கு அடிச்சுக்கு நீங்கள் வரலாம், வந்து என்ன சந்திக்கலாம். இன்றைக்கு யாராவது ஊடகங்கள் என்னோட கருத்து தெரிவிக்க விரும்ப அல்லது என்னுடைய கருத்துக்களை உள்வாங்க விரும்பினால் ஊடகங்கள் கூட வரலாம். அதன் பிறகு உங்களுக்கு விரும்பினால் நாளைக்கு பொதுமக்கள் வந்து சந்திக்கலாம். இன்று பொதுமக்கள் வந்து சந்திக்கிறேன்றாலும் 4:30 பிறகு நான் நிப்ஸிலே தான் நிற்பேன். ஒஸ்லோவில் இருந்து தான் எங்களுடைய பேச்சுவார்த்தை ஆரம்பித்து எங்களுடைய உண்மையாகவே போராட்டம் தடம் மாறிய ஒரு இடம். ஆகவே அங்கிருந்து நாங்கள் சரியான வழியிலே மீண்டும் எங்களுடைய போராட்டத்தை கொண்டு செல்வதற்கான ஒரு மிகப்பெரிய அவா மட்டும்தான். பனிமழை பெய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு இந்த வெயிலுக்குள்ள தெரியும் நினைக்கிறேன், வெயில் என்றேன், அந்த வெளிச்சத்துக்குள்ள தெரியும் நினைக்கிறேன், அந்த வெளிச்சத்துக்குள்ள தெரியும் நினைக்கிறேன். உண்மையாகவே ஒரு இதே பாதைகள்ல தான் அண்டன் பாலசிங்கம் அவர்களும் எங்களுடைய தமிழ்ச்செல்வனாவும் நடந்து போயிருப்பார்கள் என்று நினைக்கும் போது உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய ஒரு வெற்றிடங்களுக்குள்ள நின்று கொண்டு கதைக்கின்ற ஒரு உணர்வு. நான் நினைக்கிறேன் அந்த வெற்றிடங்கள் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னால் முடிந்த வரைக்கும் உண்மையான ஒரு தமிழனாக பூர்த்தி செய்யப்படும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பார்ப்போம். ஓகே, இது நான் நிற்கிற ரூம். ஓகே, இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். அதுக்கு முன்னே இந்த ரூமை வடிவாக நான் காட்டுறேன். இது வந்து ஒரு சூப்பர் லக்ஸரி ரூம். ஓகே, சூப்பர் லக்ஸரி ரூம்ன்றா நான் நினைக்கிறேன் மேபி ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் இந்த ரூம் புக் பண்ணுறதுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். அது எப்படி நான் முதல் போன ரூம் இங்கே
இது நான் முதல் போன ரூம் இங்கே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். வெயிட், where's the light? Of course I can't see the light. Okay, anyway, இந்த சூப்பர் லக்ஸரி ரூம் எனக்கு என்னண்டு வந்தேன்டு நான் அந்த கதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, என்னென்றால் நான் வந்துட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்தேன். நான் மலைக்க நனைஞ்சு பனியில் நனைஞ்சபடி இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்தேன். ஸோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்த நேரம் இந்த ரிசப்ஷனில் இருக்கிற அந்த வெள்ளக்கார அண்ணா வந்து என்னோட கேட்டார், நீங்கள் யார், ஏன் வந்து இந்த விடிய காலமாக 3:30 வெளியில் நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்குறீங்க என்னண்டு. அப்போ நான் எங்கள்ட வெளியில் சொன்னான், 2002 48ஆம் ஆண்டிலிருந்து இந்த வரைக்கும் நாங்கள் பட்ட வெளியில் ஒவ்வொரு விஷயமாக விளங்கப்படுத்தினான். எங்களோட ஜெனோசைட் யூனோ ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் எங்களுடைய விஷயங்களை வெளியால் கதை காட்டி உலகத்துக்கு தெரியாது. கதைக்கிறவர்களை நீங்கள் தெரிஞ்செடுத்து அனுப்ப வேண்டியது உங்களுடைய கடமை. அதை நான் சின்ன உதாரணமாக சொல்கிறேன். எங்களோட வேலைகள் 48ஆம் ஆண்டிலிருந்து இந்த வரைக்கும் நாங்கள் எப்படி இன சுத்திகரிப்புக்கு உட்படுத்தப்பட்டாங்கள், ஜெனோசைட் பட்டுப்பட்டாங்கள். சேனல் 4 வீடியோ. ஸோ ரிசப்ஷனில் இருந்தவர்கிட்ட நான் டீட்டெயிலாக சொல்லிவிட்டு நான் சொன்னேன் யூடியூப் எடுங்கண்டு. நான் சொன்னேன் அதில் சேனல் 4 கில்லிங் ஃபீல்டு அந்த வீடியோ பாருங்கன்னு பார்த்தோன்னா ஹி வாஸ் ஷாக்ட். ஓகே, ஹி வாஸ் ரியலி ஷாக்ட் எங்களோட சனப்பட்ட பாடுகளை. ஸோ இப்படியும் நடந்தும் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி வந்து உங்களுக்கு ஒரு நியாயத்தை பெற்று தரையிலையாண்டு தான் அவருடைய முதலாவது கேள்வி. நான் சொன்னேன் இல்லை, அதுக்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஹிஸ்ட்ரியை நான் சொன்னேன். நான் ஒரு டாக்டராக இருந்து இந்த அரசியலுக்கு வந்ததுக்குரிய காரணம் என்ன என்கிற ஹிஸ்ட்ரியையும் அவருக்கு தெளிவாக விளங்கப்படுத்தி சொன்ன பிறகு அவருக்கு மனம் கேட்கல. ஸோ மேனேஜருக்கு அடித்து மேனேஜர் வந்து நான் முதல்ல எனக்கு புக் பண்ணியிருந்தது சாதாரணமாக இருக்கிற ஹோட்டல் ரூம். இந்த ஹோட்டலில் இருக்கிறதே பெரிய விஷயம், அதில் இந்த ரூம் கிடைக்கிறது என்ன பெரிய விஷயம், அதாவது சாதாரணமான ரூம் கிடைக்கிறதே பெரிய விடயம். ஸோ இதில் உங்களுக்கு வடிவாக தெரியும். மேனேஜர் வந்து என்னோட கதைச்சிட்டு நோ நீங்கள் ஒரு நாள் நிற்கிறதா இருந்தால் கூட இந்த ஹோட்டலில் இருக்கிற சூப்பர் மோஸ்ட் லக்ஸரியஸ் ரூம் இதுதான், அதில் போய் இருந்தோம். நான் சொன்னேன் அடிஷ்னலாக பே பண்ணுறதுக்கு என்னோட காசு எல்லாம் இல்லை என்று சொல்லி. ஸோ ஃப்ரீயாக அந்த என்னுடைய ரூம்ஸும் அப்கிரேட் பண்ணப்பட்டு இப்போது நிற்கிறது வந்து ஒரு சூப்பர் லக்ஸரியில் உங்களுக்கு பார்க்க தெரியும். இங்கே எல்லாமே இருக்குது. இந்த சூப்பர் லக்ஸரி ரூமுக்கு எனக்கு மாற்றி தந்திருக்கிறார்கள். இதில் நில்லுங்கோ, நீங்கள் அந்த சின்ன ரூமில் நிற்க வேணாமண்டு. இதில் மேபி இந்த சூப்பர் லக்ஸரி ரூமில் இருந்து வீடியோ எடுக்கிறதுக்கே நினைக்கிறேன் எப்படியும் ஒரு 1500 யூரோ ஆகுது. இதான் நான் தான் வீடியோ எடுத்து கொண்டிருக்கேன். நன்றி ஒவ்வொருத்தருக்கும். ஸோ இதில் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் நினைக்கிறேன், நான் பெரும்பாலும் கெஸ் பண்ணுறேன் ஒரு 1500 to 2000 யூரோ வருமானு நினைக்கிறேன். நான் 1000 யூரோஸ் அப்படி எனக்கு தெரியாது. நான் இந்த ஹோட்டல் நான் புக் பண்ணியிருந்தானே, அதனால் எனக்கு இந்த ரூமுன்ற ப்ரைஸ் ஒன்றும் தெரியாது. பட் எனக்கு சொல்லப்பட்டது, நான் போய் பார்க்கல, நீங்கள் நெட்டில் அடித்து தேடி பார்க்கலாம் இந்த ரூம் ரிசர்வேஷன் சார்ஜஸ் எவ்வளோன்ட்டு. மேபி 600-700 யூரோஸ், அதோட கூட தான் நினைக்கிறேன் நான். ஸோ நீங்கள் உங்களுடைய இனத்துக்கு உண்மையாக இருந்தால் கடவுள் தண்டபாடில் ஹெல்ப் பண்ணுவார். நீங்கள் சுத்தமாத்தா செய்தால் கொஞ்ச நாளில் சனத்தால் தூக்கி எறியப்படுவீங்கள். கணக்க விடியும் இப்போ டைம் என்னென்றால் அந்த ஜோக்கையும் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இங்கே டைம் விடிய காலமே விடிய காலமே டைம் வந்து 4:38 விடிய காலமே. நான் நித்திரோடையில் நாளைக்கு விடிய 11 மணிக்கு நான் இங்கேருந்து வலிக்கிட்டுருவேன். ஸோ உண்மையாக இருந்தீங்கன்னு என்றால் கடவுள் உங்களை எப்போவுமே தூக்கி பெரிய பெரிய இடங்களில் வச்சுருப்பார். இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸில் இருந்து இப்படி ஒரு வீடியோ போடுறதுக்கு நான் கொடுத்து வச்சோன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து அனுபவிக்கிறத சொந்த இனத்துக்கு காட்டாமல் இவ்வளோ காலம் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் இருந்திருக்கணும். ஸோ இதில் சில பேர் என்ன பார்த்து எரிச்சல் படுவினம், சில பேர் என்ன பார்த்து சந்தோஷப்படுவினம். ஆனால் இந்த இவ்வளத்தையும் அனுபவிக்கிறது காரணம் நீங்கள் போட்ட வாக்கு பிச்சை. நன்றி, வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன்.
அர்ஜுனா 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 தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா, மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா. அர்ஜுனா 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 தலைவனின் பிள்ளை நீயடா, உன் குரலில் இரத்தம் கொதிக்குது, நீதியை நிமிருது. மக்கள் துன்பம் சொன்னா நீயே தீர்வடா, நிமிர்ந்து நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயடா. மக்களுக்காக வைத்தியம் செய்தவன், பல பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்தா. அந்த நிமிடம் தொடங்கி பாராளுமன்றத்தில் புலி கத்தி எழுந்தது. அர்ஜுனா 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 தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா. பேசும் தீயை போல ஏறும் மக்களின் சத்தம் நீயடா, பாராளுமன்றத்தில் தமிழ் புலியடா, உன் பேச்சினால் பலர் வலை தேடும் எலியடா. அசையாத தைரியம் உன் நெஞ்சில் எழுதப்பட்டது, வாழ்க்கையொரு வாழ் நீதான் அதன் முனை. மனதில் மின்னல் குரலில் சக்தி, நீதிக்கு நடக்கும் தமிழ் மரம் நீ, எதிரிகள் வந்தாலும் தாழ்வில்லை. உன் பெயர் சொல்லும் போது மார்பு நிவருது, மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான். உன்மேல் வந்த பழியடா, அது வந்து பறந்தது தூசடா. சத்தியம் சொன்னால் உலகம் தள்ள